அனைவருக்கும் வணக்கம். வருடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாள், கிழமை, மாதத்திற்கும் நட்சத்திரத்திற்கும் திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. அதே மாதிரி இவற்றில் சில குறிப்பிட்ட நாட்களை தான் மிக அபூர்வமான, மிகவும் புனிதமான, மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோலவே ஆண்டின் மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாக பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் கருதப்படுதுங்க. பங்குனி மாத ஆன்மீக ரீதியாக பல வகைகள்லையும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நாம் அனைவருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த பங்குனி மாதம் அப்படின்னு வரும் பொழுது பங்குனி பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பௌர்ணமி வழிபாட்டை நாம் மேற்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்குங்க. செல்வ வளம் சேரும், கடன் பிரச்சனைகள் தீரும், நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக, வழிபாடாக இந்த பங்குனி மாத பௌர்ணமி அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த 2024 ஆண்டு வரக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பங்குனி பௌர்ணமி தினத்தன்னைக்கு நாம் 5 விஷயங்கள் செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களாக இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு கடன் பிரச்சனை தீரணும், நம்மளுடைய வியாபாரம் விருத்தி அடையணும், நம்முடைய ஆசைகள் நிறைவேறணும், நமக்கு செல்வ வளம் சேரணும், இப்படி உங்களுடைய எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பங்குனி மாத பௌர்ணமி தினத்தன்று மாலை 6 மணிக்கு மேலே இந்த 5 விஷயங்களை நீங்கள் தவறாமல் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் நடைபெறும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களில் இருந்தும் உங்களால் விடுபட முடியும். அது என்னென்ன விஷயங்கள், குறிப்பாக இந்த பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யப்படக்கூடிய விஷயங்கள், இந்த 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்துக்களில் மிக மிக ஒரு விரத நாளாகவும் வழிபாட்டு நாளாகவும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையில் சிறப்புடையதாக இருக்கும். ஒவ்வொரு தெய்வத்திற்குரிய விரத நாளாக அது கருதப்படும். அதிலும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புடையதாக கருதப்படுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் தாங்க இந்து கேலண்டரின் படி கடைசி பௌர்ணமி அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இது மகாலட்சுமி அவதரித்த தினம் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுது. இந்த பங்குனி மாத பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும், செல்வ வளம் சேரும், அதே மாதிரி கடன் பிரச்சனையும் தீரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆண்டின் மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாக சொல்லப்படக்கூடிய இந்த பங்குனி மாத பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நாம் பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது நாம் இரவு நேரத்தில் தான் அதிகமாக கடைபிடிப்போம். இரவு நேரம் 6 மணிக்கு மேலே தான் இந்த பௌர்ணமி வழிபாட்டை நாம் மேற்கொள்ளுவோம். இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடு, புனித நீராடல், தானம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியையும் செல்வ செழிப்பையும் நமக்கு தரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த வகையில் நாம் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பங்குனி மாத பௌர்ணமி தினத்தன்று அன்னதானம், நீர்மோர் தானம் செய்ய பாருங்கள். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகும் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக அன்னதானம் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட குறிப்பாக நீங்கள் தண்ணீர் பாட்டில் தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். இது பகல் நேரத்தில் கொடுக்கலாம். அதே மாதிரி மாலை 6 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. இந்த மகாலட்சுமி தீபத்தை நாம்
ஏற்றுவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைப்பதுடன் நமக்கு செல்வ வளம் சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அது கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க மகாலட்சுமி தேவி அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஒரு தண்ணீர் பாட்டிலாவது நீங்கள் தானமாக கொடுங்க. அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் மகாலட்சுமி தீபம் ஏற்றி வழிபடுவது, மகாலட்சுமி அன்னையை நாம் வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். 6 மணிக்கு மேலே பூஜை அறையை நாம் சுத்தம் பண்ணி மகாலட்சுமி அம்மையாருக்கு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு தீப தூபம் ஆராதனையெல்லாம் காமிச்சு அவங்களுக்கு மகாலட்சுமி தீபம் ஏற்றி நாம் வழிபட்டோம் அப்படின்னா அவங்களுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. அதே போல் 2வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. உப்பு தீபம் அப்படிங்கிறது ஒரு தாம்பலத்தட்டில் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே 2 அகல் விளக்கு, ஒரு அகல் விளக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய், லவங்கம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு அகல் விளக்கை வச்சிடுங்க. அதுக்கு மேலே வைக்கப்படக்கூடிய 2வது அகல் விளக்கில் சுத்தமான பசும் நெய் அதை சேர்த்து நாம் அகல் தீபம் எப்படி ஏற்றுவோமோ அதே மாதிரி தீபம் ஏற்றி நாம் வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. அந்த தாம்பலத்தட்டில் கல்லுப்பை நீங்கள் நிரப்பி வச்சுக்கணும். தாம்பலத்தட்டு ஃபுல்லாக கல்லுப்பை எடுத்துட்டு அது அந்த உப்பு மேலே தான் நாம் அந்த அகல் விளக்கு வைக்கிறோம். அந்த அகல் விளக்கில் ஏலக்காய், லவங்கம், சோம்பு போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு வைத்து அந்த அகல் விளக்கில் தான் நாம் பசும் நெய் ஊற்றி நாம் தீபம் ஏற்றணும். இந்த தீபம் மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய பட்சத்தில் மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பலன்கள், நீங்கள் ஆசைப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முடிஞ்சுது அப்படின்னா மகாலட்சுமிக்கு நீங்கள் பால் பாயாசம் செய்து படைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அழகிய மலர்களால், வாசனை நிறைந்த மலர்களால் அம்பாவை நீங்கள் அலங்கரித்து, மகாலட்சுமியை அலங்கரித்து நீங்கள் வழிபடுவது இன்னும் கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 3வது விஷயம் இதுதான். அசைவம் அப்படிங்கிறது இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இவ்வளவு விரத முறைகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வருது அப்படிங்கிறதுனால நீங்கள் அசைவம் சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நம்ம மாலை நேரத்தில் தானே நம்ம இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுறோம். நம்ம காலையில் சாப்பிட்டுட்டு மாலை நேரத்தில் குளித்து விட்டு நம்ம இந்த மாதிரி தொடங்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் வரும். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பௌர்ணமி தினம் ஞாயிறு காலையில் இருந்து இரவு நேரம் முழுவதுமாக இருக்கிறதுனால நீங்கள் அன்றைய நாள் முழுவதுமே அசைவம் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. முடிந்தால் அன்றைய தினம் எதுவும் சாப்பிடாம விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிக அளவில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வெறும் பால், பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். 4வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடத்தப்படுவது சிறப்புக்குரியது. முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பசும் பால் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா, அபிஷேகத்திற்காக நீங்கள் பசும்பால் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு பசும்பாலை முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய அனைத்து வித வினைகளையும் அது தீர்க்கும். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் பரிபூரணமான அருளை உங்களுக்கு வழங்கி உங்களுடைய அனைத்து வித ஆசைகளையும் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி பௌர்ணமி தினத்தன்று நாம் மாலை நேரத்துலையும் நாம் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லையா காலை நேரத்தில் கூட நீங்கள் அந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். மறுநாள் காலை திங்கட்கிழமை காலையில் கூட நீங்கள் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். காலையில் முடியாதவங்க மாலை நேரத்துலையும் நீங்கள் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். 5வது விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தீபம், அதாவது மகாலட்சுமிக்கு நாம் ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா மாலை நேரம் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பலத்தட்டை எடுத்துக்கோங்க.
அந்த தாம்பூலத்தட்டில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், சோம்பு, கிராம்பு இந்த பொருட்களை எல்லாத்தையும் அந்த தாம்பூலத்தட்டில் வச்சுடுங்க. முக்கியமாக இந்த தட்டில் வந்து பச்சை கற்பூரம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கணும். அது இல்லாமல் 5 ரூபாய் நாணயம் ஒன்று வைத்துக்கொள்ளுங்க. இது எல்லாமே அந்த தாம்பூலத்தட்டில் ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய அந்த தாம்பூலத்தட்டில் வைத்துக்கொண்டு பௌர்ணமி நிலவுக்கு முன்பாக நின்று செல்வ வளம் சேரணும், கடன் பிரச்சனைகள் தீரணும், என்னுடைய வியாபாரம் விருத்தியாகணும், எங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுதல்கள் இருக்கிறதோ அதெல்லாம் உங்கள் மனதில் நினைத்து கொண்டு பௌர்ணமி தினத்தில் அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் அந்த தட்டை வந்து வெளியில் வந்து காமிச்சு அந்த சந்திர பகவான் கிட்ட வேண்டிக்கோங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மகாலட்சுமியை மனதில் நிறுத்தி நீங்கள் இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை செய்துவிட்டு பூஜை அறைக்கு வந்து தீப தூப ஆராதனையை மகாலட்சுமிக்கு காண்பித்து விட்டு மகாலட்சுமி தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. இப்படி நீங்கள் இந்த 5 விஷயங்களை செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து வித நன்மைகளும் நடைபெறும். மகாலட்சுமி அருள் கிடைத்து செல்வ வளம் சேரும், கடன் பிரச்சனைகள் தீரும், உங்களுடைய அனைத்து வித ஆசைகளும் நிறைவேறும்.